சில ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடியிலே நடந்த உண்மை சம்பவம் இது. தூத்துக்குடி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு கரிஸ்மாட்டிக் கூட்டம் நடந்தது. அதற்கு அழையா விருந்தினராக வந்திருந்தார் பெர்க்மான்ஸ். பள்ளிக்கு விடுமுறை விட்டிருந்ததால் பள்ளி அறைகளிலெல்லாம் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் தங்கியிருந்தார்கள். அதிலே ஒருவர் மதுரை கர்மாத்தூரிலிருந்து வந்த ஒரு இந்து பெண் கருப்பாயி. பெர்க்மான்ஸ் அறைகள் தோறும் தன் ஏஜெண்டுகளை அனுப்பினார், துப்பறிய, அதாவது வந்திருந்தோரின் நோக்காடிகளை அறிந்து கொள்வதற்காக. ஏன், அதை வைத்து மேடையிலே தீர்க்க தரிசனம் சொல்லலாம் அல்லவா? அப்போது கருப்பாயி தனக்குள்ள குறையை சொன்னார். திருமணமாகி சில வருடங்களாகியும் குழந்தை இல்லை என்று. இது போதுமே பெர்க்மான்ஸுக்கு. இது ஏற்கனவே காட்டுப்பேய், கொட்டு சத்தம் கேட்டால் விடுமா? மேடையிலே வெளியிட்டாரே பார்க்க வேண்டும் தீர்க்க தரிசனம். எப்படி? இந்த கூட்டத்திலே கருப்பாய் என்ற பெண் இருக்கின்றாள், நீலச்சேலை கட்டியிருக்கின்றாள், இந்து பெண், குழந்தை இல்லை, இப்போதே கர்த்தர் குழந்தை வரம் கொடுக்கின்றார் என்று. உடனே அந்த பெண் துள்ளி குதித்து ஓடி வருவாள் சாட்சியம் சொல்ல என்று நினைத்தார். ஆனால் பெர்க்மான்ஸ் வாயிலே மண்ணு. அவள் மறுத்துவிட்டாள் சாட்சியம் சொல்ல. அங்கிருந்த பெண்கள் தூண்டி பார்த்தார்கள். அடியே, சாட்சியம் சொல்ல போகாதே போனால் பரிசுத்த ஆவி உன்னை அடித்துவிடும் என்று. நறுக்கென்று பதில் வைத்தாள். இந்து மதத்திலும் இப்படித்தான் பத்திரகாளி அடித்து விடுவாள் என்று பயம் காட்டுவர், இங்கே அதைவிட கேவலமாக இருக்கின்றதே என்று. இதே பெர்க்மான்ஸை கூட்டம் முடிந்து நானே மடக்கினேன். என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, என் பிழைப்பை கெடுத்து விடாதீர்கள் என்று கெஞ்சினார். இதே போலத்தான் 4 மாவடி பூசாரியும் பொய் சாட்சிகளை வைத்து பிழைக்க பார்க்கின்றான். மேடையிலே பொய் சாட்சியம் கூற திரைமறைவிலே ட்ரைனிங் கொடுக்கின்றான். பகுத்தறிவாளர்கள் கோமாளியின் பைத்தியம் கண்டு நகைக்கின்றனர். கேப்பையிலே நெய்வடுகின்றது என்றால் கேட்பவன் என்ன கேணையனா?